அப்புறம் மலரி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? ஏன்டி இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆயிட்டு போல இருக்கு. எது ஹைட் ஆயிட்டனா? எது இந்த வயசுலயா? இல்ல கொஞ்சம் ஹைட் ஆயிட்டியோன்னு டவுட்டா இருக்கு. எனக்கு என்ன, நல்லா இருக்கே. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க அண்ணே? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா தங்கச்சி. அண்ணே நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உடம்புல எப்படி பரவாயில்லையா இப்போ? ஆமாம்மா பத்மா, இப்போ உடம்புலாம் கொஞ்சம் பரவாயில்ல. சரி, என் பையனுக்கு பொண்ணு பார்க்க வந்தாச்சு. உன் பையனுக்கும் அதே வயசு தானே இருக்கும். பொண்ணு எதுவும் பார்க்கையா? பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒத்து வந்தா கட்டி வச்சிட வேண்டியதான். ஏன்டி வெளியே பார்த்துட்டு இருக்கேன்? அதான் முறை பொண்ணுங்களே 4 பேர் வரிசையா இருக்காங்கல்ல, அதுல ஒன்ன பிடிச்சி கட்டி வச்சிரு. சரி, இப்ப நாங்க பார்க்க வந்தது மூத்த பொண்ணா ரெண்டாவது பொண்ணா? இங்க பார்க்க வந்தது மூத்தவா தான். ரெண்டாவது பொண்ணுக்கும் ஒரு வயசு வித்தியாசம் தானே இருக்கும். பேசாம நம்ம கதிருக்கு அந்த பிள்ளை முடிச்சிரு. இல்ல, அது வந்து சொந்தத்துக்குள்ள வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். சரி, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? மலரி, போ அவங்களுக்கு காஃபியை போட்டு கொடு. இருங்கங்க, அவங்க பையன் வந்துடட்டும், பார்த்துட்டு போலாம். எனக்கு என்னமோ சொந்தத்துக்குள்ள அதெல்லாம் பார்க்காம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்கன்னா பிடிச்சி கட்டி வச்சிரு. உனக்கும் 2 பையன் இருக்கான், அதுல ஒரு பையனை உங்க அந்த மாதிரி மைனி பொண்ணு யாரோ ஒருத்திக்கு கட்டி வச்சிரு. ஏ பத்மா, அதெல்லாம் அவங்க அவங்க விருப்பம். அதெல்லாம் போட்டு நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? எங்க நீங்க சும்மா இருங்க. வீட்ல இருந்து வரும்போது சொல்லி தானே கூட்டிட்டு வந்தே வாயை திறக்க கூடாதுன்னு. நீங்க வாயை திறக்க கூடாதுன்னா மண்டையோட சேர்த்து வாயோட ஒரு ஸ்கார்ஃப் ஒன்று போட்டு விட்டுருக்கேன், பேசாம இருந்துடுங்க. என்னைக்கு தான் நம்ம வீட்டில் நானோ பையனோ வாயை தந்திருக்கோம். எல்லாம் இவா ராஜ்யம்தான். என்னத்தையாவது பண்ணிட்டு போறான். இவன் எங்க போனான்னு தெரியலையே. காரை பார்க் பண்ண போனானா இல்ல அப்படியே ஓடிட்டானான்னு கூட தெரியல. அம்மா மலரி, நான் என் பையன் வந்துட்டாம்ல. இவன் தான் என் பையன், பேரு சிவா. அடடா, பையன் நல்ல ராசா மாதிரி தான் இருக்கான். ஏ பத்மா, உன்ன மாதிரி கிடையாது, அழகா இருக்கான். சிவா, இதுதான் என் ஃப்ரெண்டு மலரு. உனக்கு பார்க்க வந்திருக்கோம்ல, அந்த பொண்ணோட அத்தை மாமா. ஓ அப்படியா? வணக்கம் ஆண்டி. அம்மா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அட, என்னை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காளா? ஆமா ஆண்டி, நிறைய சொல்லியிருக்காங்க. சரி இரியா, என்ன நின்னுட்டே இருக்க? ஓகே ஆண்டி. என் மலரி, என் பையனை பார்த்தாச்சுல, போ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரிம்மா தாயே, போறேன். சரி நீ உள்ள வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எவ்வளவுன்னு ஆளாச்சு பேசி. ஏங்க, நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருங்க, நாங்க 2 பேரும் உள்ள போயிட்டு காஃபியை தான் போட்டு எடுத்துட்டு வரோம். சரி மலரு, அங்க எத்தனை மணிக்கு போகணும்னு சொல்லியிருக்கு? ஒரு 3:30-4 மணிக்கு இங்கேருந்து கிளம்பலாமா? ஏன்னா அப்பதான் நேரம் கரெக்டா இருக்கு, நல்ல நேரம். சரிங்க, அப்ப அவ சொல்ற மாதிரி ஒரு 3:30க்கு இங்கேருந்து கிளம்புவோம். சரி, அப்ப நான் போனை போட்டு ரெடியாகி நிக்க சொல்லி. இப்பவே மணி 1:30 ஆயாச்சுலாம். சரிங்க, நீங்க ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஏ பத்மா, நீ வா. ஏ மலரி, வீடெல்லாம் நல்லா அழகா கட்டியிருக்க. முந்தி வந்தப்போ இவ்வளோ பெருசா இல்ல, இப்ப எக்ஸ்ட்ரா ரூம் எல்லாம் கட்டியிருக்கியோ? ஆமா பத்தி, பயல்கள் எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டால, பிள்ளைங்களும் வளர்ந்துட்டு, அதனால ஒரு 2 ரூமை வந்து எக்ஸ்ட்ராவா இழுத்து கட்டியிருக்கோம். இடம் கிடக்கல பின்னாடி. ஏ அம்மா, இருந்தாலே என்ன வளர்த்தி. அப்புறம் எந்த கம்பெனில வேலை பார்க்குறீங்க தம்பி? நான் ஐடில தான் வேலை பார்க்குறேன் அங்கிள். அப்படியா? சரி சரி. இப்போ உள்ள எல்லா பயல்களும் இந்த ஐடி கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்காவ. யாரும் என்ஜினியரு டாக்டர்னு ஒன்றும் படிக்கிறது கிடையாது. இல்ல, எனக்கு அந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதனால நான் அதை படித்தேன். உங்க பசங்க 2 பேரும் என்ன வேலை பார்க்கவ? இப்பா நீங்க எதுவும் கேட்க போய் அம்மா காத்துல விழுந்து மதி ஏதாவது சண்டையேற போகுது. ஆமா ஐயா, அது வேற ஒண்ணு. உங்க அம்மைய பயந்து பயந்தே என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு. சரி, நீங்க வேணா ரூமுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தா ரெஸ்ட் எடுக்கலாமே. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது, படுக்கிறது, கை காலெல்லாம் கழுவணும்னா எல்லாம் போய் பண்ணிட்டு வாங்க. அதுக்குள்ள காஃபி ரெடி ஆயிடும், குடிச்சிட்டு அந்த நம்ம கிளம்புவோம். ஓகே அங்கிள். ரூம் எந்த பக்கம் இருக்கு? அப்பா. வாயா கதிரு. இது யாரு? உங்க மூத்த பையனா? ஆமா, இவன் தான் மூத்தவன் கதிரு. இன்னும் ஒரு பையனும் ஒரு பொண்ணு உண்டு. 2வது உள்ளவன், அப்புறம் அவன் பேரு சக்தி. 3வது வந்து ஒரு பொண்ணு, அவ பேரு சுஜி. ஐயா, இதுதான் நம்ம காவியாக்கு பார்த்துருக்க பையன், இது அவங்க அப்பா. ஓ அப்படியா? வாங்க அங்கிள், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் தம்பி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்களை ஒரு வாட்டி ஃபங்க்ஷன்ல நான் மீட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, 1 இயர் பேக் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தோம் எல்லாரும். அப்போ உங்களை எல்லாம் ஒரு வாட்டி மீட் பண்ணிருக்கேன். ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. எதனாலும் சொல்லுங்க. இல்ல இப்போ இல்ல, நீங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு அப்புறமா பேசலாம். சரி ஓகே. அப்பா, நான் கொஞ்சம் உள்ள போறேன். ஏய்யா, அதுக்கு முன்னாடி இவங்களை அந்த கெஸ்ட் ரூம் கொஞ்சம் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகணுமா. சரிப்பா, வாங்க. A few moments later. கதிர், எங்க கிளம்பிட்டீங்க? இல்ல, நீங்க இங்க இருந்து கிளம்பிட்டீங்கன்னு அத்தை வீட்டுல போய் சொன்னாங்க, அதனாலதான் கிளம்பிட்டு இருக்கேன். இல்ல, கொஞ்சம் முன்னாடி நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன், அதுக்கப்புறம் நீங்க வரவே இல்லை. இப்போ நீங்க பிஸியா இருக்கீங்களா? உடனே உங்க அத்தை வீட்டுக்கு போகணுமா, இல்ல ஒரு 5 மினிட்ஸ் எங்க கூட பேசுறதுல டு யூ ஹேவ் எனி ப்ராப்ளம்? இல்ல எதனாலும் சொல்லுங்க, 5 மினிட்ஸ் தானே பேசுறேன். இப்போ நம்ம பார்க்க போறது காவியா, அவங்க தானே அந்த வீட்டோட மூத்த பொண்ணு? ஆமா, நான் அவங்கள பார்த்துருக்கேன். 1 இயர் பேக் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அவங்களும் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ஆமா, வந்திருந்தாங்க.
அப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்த்தேன். அப்போவே எனக்கு பிடிச்சிடுச்சு. யாரு என்னன்னு தெரியாம அப்படியே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது உங்க அத்தை பொண்ணு, எங்க அம்மாவோட ஃப்ரெண்டோட ரிலேஷன் அப்படின்ட்டு. காவியாவை எனக்கு ஏற்கனவே தெரியும், பார்த்துருக்கேன். பார்த்து தான் பிடிச்சிச்சு. ஆனா எனக்கு கேரக்டர் பத்தி எதுவுமே தெரியாது. நீங்க தான் அவங்க முறை பையனாச்சே, கண்டிப்பா அவங்கள பத்தி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் உங்ககிட்ட கேட்கலான்னு நினைச்சேன். அது வந்து கேளுங்க, உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேளுங்க, நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன். ஏன்னா காவியா ரொம்பலாம் யார்கிட்டயும் பேச மாட்டா. அவள் பர்சனல் விஷயம் பெருசாக யார் கூடயும் ஷேர் பண்ணிக்க மாட்டான். அப்படியே அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க தங்கச்சி சௌமியா கிட்ட பேசினா ஒரு வேளை தெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவளோட எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறது அவள் தங்கச்சி கிட்ட தான். என்கிட்ட எல்லாம் ரொம்பலாம் ஷேர் பண்ண மாட்டான். ரொம்ப எல்லாம் ஷேர் பண்ண மாட்டான்னா அப்போ ஓரளவுக்கு ஷேர் பண்ணியிருக்காளோ? அப்படி கிடையாது, ஒரு சில விஷயம் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன், அவ்வளோதான். ஓகே, என்ன படிச்சிருக்கா? டிகிரி முடிச்சுட்டா, டீச்சர் ட்ரைனிங் போகணும்னு ஆசைப்பட்டா. ஆனால் முடியல. இப்போ வீட்டில் டியூஷன் எடுத்துட்டு இருக்கா, அவ்வளோதான். ஓ, டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்களா? ஆமாம். பரவாயில்ல, டீச்சர்னா நல்ல வேலை தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், யாரையாவது லவ் பண்ணியிருக்காங்களா? இவன் என்ன பைத்திய மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான். ஹலோ ப்ரோ, உங்களை தான் கேட்டேன். யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்காங்களா? பாஸ்ட் லைஃப் பிரேக்கப் அப்படி ஏதாச்சும்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது அவங்க பர்சனல் விஷயம் தானே, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி இருக்கா இல்லையான்னு? நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் கேட்குறீங்க? அப்படியே ஒரு பொண்ணுக்கு பாஸ்ட் லைஃப் லவ்னு இருந்தால் அது என்ன அவ்வளோ பெரிய தப்பா? ஒரு பொண்ணை யாரையாவது லவ் பண்ணலாம், மேபி அந்த பர்சன் அவங்க லைஃபுக்கு செட் ஆகாமல் இருக்கலாம், ஸோ பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. இதில் எந்த தப்பும் இல்லையே. அது உங்களோட மனசு. பட் என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு என்னை மட்டும்தான் லவ் பண்ணணும், என்கிட்ட மட்டும்தான் பேசணும், என் கூட மட்டும்தான் இருக்கணும். ஸோ காவியாவுக்கு பாஸ்ட் லைஃப் யாரையாவது லவ் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் இப்போவே சொல்லிடுங்க. பிகாஸ் இந்த கொஸ்டின்லாம் அவங்க அம்மா அப்பா கிட்ட தங்கச்சி கிட்ட கேட்க முடியாதுல்ல. காவியாக்கு அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. அது எப்படியும் உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன். இதை விட நிறைய உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் பொண்ணு பார்க்க போறீங்கல்ல, டேரெக்டாகவே காவியக்கிட்டே கேளுங்க. அவங்க கிட்ட கேட்டால் எனக்கு லவ் இருந்துச்சுன்னா சொல்ல போகிறாங்க, கண்டிப்பாக அதை சொல்ல மாட்டாங்க. அப்புறம் எனக்கு எதுவும் பண்ண முடியாது. இல்லை அவங்க வீட்டுக்கிட்டே நீங்கள் விசாரிச்சு பாருங்க. சரி, இப்போவே தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை ஆகிடும். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதனால தான். சரி ஓகே, நான் கிளம்புறேன். எங்கள் அம்மா அங்கே போய் சொல்ல சொன்னாங்க, இப்போவே லேட் ஆகிட்டு. ஓகே ஓகே. இவன் என்ன இப்படி ஒரு கிறுக்கனா இருக்கான்? ஃபர்ஸ்டே இவன் கிறுக்குன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ பெரிய கிறுக்கனா இருக்கான்னு தெரியாது. அப்புறம் கதிர், இன்னொரு விஷயம். சொல்லுங்க. கதிர், ஆக்சுவலாக என்னன்னா நான் உங்களை இப்படிலாம் கூப்பிட்டு கேட்டேன்னு காவியக்கு தெரிய வேண்டாம். இல்லை இல்லை, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா எங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகிறது வர்றது, அவங்க கூட பேசுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? எதுக்கு நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அது எங்கள் மாமாவோட வீடு, அங்கே நான் எப்போனாலும் போவேன் வருவேன். இல்லை இல்லை, கல்யாணம் பேசினதுக்கப்புறம் நீங்கள் போய் வந்து இருக்கும்போது அது எனக்கு ஒரு மாதிரி பிடிக்காது. அது மட்டும் இல்லை, ஊரில் இருக்கிறவங்க தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசுவாங்க. என்னோட ஒய்ஃப் பற்றி பேசுறது எனக்கு பிடிக்காது. ஸோ இன்னையோட நிப்பாட்டிக்கோங்க. கண்டிப்பாக இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லாமலாம் அங்கே போகாதீங்க, ஓகே? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். காவிய கிட்ட எனக்கு பேசி இப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வேண்டியதான். என்ன இவன் சந்தேகம் பிடிச்சவன் மாதிரியெல்லாம் பேசிட்டு இருக்கான். அம்மா எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. காவியா ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு போய் இப்படி இருக்கு இருக்கனா? சக்தி கிட்ட பேசி எப்படியாவது இன்னைக்கு காவியா மனசை மாத்திர வேண்டியதான். இவன் என்ன நம்ம அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னதும் ஓவரா சீன் போட்டுட்டு மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டு போறான். சரி இல்லையே, ஏதோ ராங்கா தோணுது. நம்ம மனசுல எதுவும் ராங்கா தோணுச்சுன்னா கண்டிப்பா அதுல ஏதாவது விஷயம் இருக்கும். சரி, அங்க போனதுக்கு அப்புறம் அவகிட்டயே பேசுவோம்.